தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர்கள்ல ஒருவர் தான் கஸ்தூரி ராஜா. இவர் ராஜ்கிரண் நடிப்புல உருவான என் ராசாவின் மனசிலேயே படத்தின் மூலம் இயக்குனராக இன்ட்ரோ கொடுத்தாரு. எட்டுப்பட்டி ராசா உள்ளிட்ட வெற்றி படங்களை கொடுத்தாரு. இவர் இயக்குனராக மட்டும் இல்லாம பாடலாசிரியராகவும் தன்னுடைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் எழுதிய எட்டுப்பட்டி ராசா மற்றும் ஒத்த ரூபாய் தார உள்ளிட்ட பாடல்கள் செம ஹிட் ஆகிருக்கு. சமீபத்துல இவர் எழுதிய ஒத்த ரூபாய் தாரம் பாடல் அஜஸ்வருடைய குட் பேட் அக்லி படத்துல பயன்படுத்தப்பட்டது. இது சம்பந்தமாக தன்னிடம் அனுமதி கேட்கவில்லை அப்படின்னு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லி திரைப்படம் அந்த அளவிற்கெல்லாம் போகல அப்படின்ற மாதிரி ஏளனமாக பேசியிருந்தாரு. ஆகையால இவருக்கு தக்க பதிலடிய ரசிகர்களுமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில தற்போது ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே கஸ்தூரி ராஜாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே கஸ்தூரி ராஜா பேசியது தவறு அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படு பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த படப்பிடிப்பு தற்போது கோவையில மிக முக்கிய இடங்கள்ல நடைபெற்று வருது. சோ அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தங்களை மீண்டும் பிரபலப்படுத்திக் கொள்ள ஒரு சில பிரபலங்கள் சம்பந்தமே இல்லாத முடிந்து போன விஷயங்களை எடுத்து வைத்து சர்ச்சையாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு பதிலடியுமே கொடுத்திருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.